வணக்கம். அன்பானவர்களே, 6வது மாதம் நான் தீர்க்கமாக சொல்கிறேன், ரொம்ப மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நல்ல ஒரு செஞ்சு பார்ப்பீங்க. கலங்காதீர்கள். இதுக்கெல்லாம் பிளான் பண்ணிங்களை பண்ணுங்க. என்னென்ன திட்டமிடுங்க, கர்த்தர் வாய்க்க செய்வான். அல்லேலூயா சொல்லி உங்களை ஆஸ்வதிக்கிறேன். இவன் நம்மோடு இந்த மாதத்தில் வாக்கத்தை வாங்கி கொண்டு பேசுவானா. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் மாத்திரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். என்னோடய வாய்ஸ் கேட்குதா? அது வரைக்கும் கேட்குதா? மைக்கில் பேசணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்குதா? வாய்ஸ் கேட்குதா? ஓகே, ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, வாஞ்சியுள்ள ஆத்துமாக்களை கர்த்தாவே திருப்தியாக்குகிற தேவன், ஆண்டவரே, இந்த மாதத்திலேயும் இந்த வார்த்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகுந்த பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். சத்தம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவர்கள் அப்படிங்கிற இடத்துல என் அப்படின்னு போடுங்க, அல்லது எங்கள் அப்படின்னு போட்டு படிக்கலாம். தேவ சபையார் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்குற வாக்குதத்த வசனங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாசிக்க சேர்ந்து வாசிப்போம். எங்கள் பக்கத்தில் அல்லது என் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். ஆமென். அது வரைக்கும் போதும், காணப்படுவார் வரைக்கும் போதும். இன்னொரு முறை சொல்லுங்க, என் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக அவர் சொல்லுகிறார். உண்மையாகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாராக. நம்முடைய சகல காரியங்களையும் அவர் நமக்கு வாய்க்க செய்ய முடியாய் நம்முடைய பட்சத்தில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மையான நண்பனை எந்த டைமில் அறியலான்னா ஆபத்து டைமில் தான் அறியலாம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த டைமில் தான் உண்மையான நண்பர்களாக இருந்தால் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. ஆகவே தேவன் கூட பார்த்திங்கன்னா இப்போ 2 முறை ஆண்டவர் இந்த வர்ஷிப் டைமில் கொஞ்சம் நேரம் தான் எடுத்தாங்க, அதனால் 2 முறை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், பயத்தை நீக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுபடியும் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணதுபடியால் கர்த்தருக்கு உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆகவே தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு பட்சத்தில் காணப்படுவார் அப்படின்னு விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் காணப்படும் போது நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்கு காணப்படும் போது சத்துருக்கள் அல்லது நம்மை நோக்கி வருகிற பிரச்சனைகள், தீமைகள் அவைகள் காணாமல் போகும். ஹல்லேலூயா. தேவன் காணப்படும் போது அந்த நமக்கு எதிரான காரியங்கள் காணாமற் போகும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, இந்த யாக்கோபு கூட வனாந்திர பாதையிலே தாய் தகப்பனால் கைவிடப்பட்டவனாக அல்லது துரத்திவிடப்பட்டவனாக இந்த வனாந்திரத்திலே அலைந்து திரியும் போது கர்த்தர் அவனுக்கு காணப்பட்டார். எந்த இடத்துல காணப்பட்டார் சொல்லுங்கள்? எந்த இடத்துல காணப்பட்டார்? ஒரு கல்லின் மேல் அவன் தலை வைத்து நித்திரை செய்யும் போது அந்த இடத்திலே தேவன் அவனுக்கு காணப்பட்டார் அப்படின்னு சொல்கிறத விட கர்த்தர் தம்மை அவனுக்கு அந்த இடத்திலே சந்தித்தார். அல்லேலூயா. சந்தித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ண போது பாருங்க, அதுவரைக்கும் அவனை துரத்தி வந்த எல்லா தீமைகளும் அன்றோடு கூட நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதே போல தான் ஆகார் கூட பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திரத்திலே ஆபிரகாமால் தள்ளிவிடப்பட்டு
இல்லையா? தள்ளிவிடப்பட்டு அந்த வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். என்ன நடக்கும், அடுத்து எனக்கு என்ன நடக்கும், என்னுடைய பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகும் என்று பாரத்தோடு கூட அழுகையோடு அந்த மகள் ஆமேன் சுற்றி திரியும் போது ஆண்டவர் அவளுக்கு காணப்பட்டார். அல்லேலூயா. எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்த அம்மா பெயர் வச்சாங்க. அல்லேலூயா. தேவன் அவளை சந்தித்தார். தேவன் அவளுக்கு காணப்பட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, நீ எங்கேருந்து வருகிறாய், எங்கே போறாய், எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாரு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்னபடியே பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்ன வரைக்கும் அவங்க பயங்கர செழிப்பாக தான் இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. சரி, கவனிங்க, வார்த்தை கவனிங்க. கர்த்தர் நமக்கு காணப்படும் போது, கர்த்தர் நம் பட்சத்தில் நம்மளுக்கு காணப்படும் போது, நம்முடைய எதிரான இதுவரை நாம் வாழ்க்கையை தொடர்ந்து வந்த எல்லா எதிரான சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், ஆகார ஆபிரகாமே, ஆகாரே, ஆகார் தான் உன்னை தள்ளி விட்டுட்டான், நான் உன்னை தள்ளி விடலை. அல்லேலூயா. அநேக சமயங்களிலே ஆமென் மற்றவர்களால் நாம் கைவிடப்படுகிற சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தர் நமக்கு காணப்படுவார், உலகமே உன்னை தள்ளிவிட்டால் நான் உன்னை தள்ளிவிடலை, நான் உன்னை புறக்கணிக்கலை என்று ஆண்டவர் நமக்கு காணப்படுவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை காண்பித்தார், தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூட அருமையான வசனம் இருக்கிறது. அந்த யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் காமிக்கிறார் பார்த்தீங்கன்னா, 25ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. 25:4. இருக்கையில் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் ஆமென். ஏழைக்கு நெருக்கப்படுகிறவனுக்கு பெரு வெள்ளத்திலே கொடூரமானவர்களின் சீரல் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை அந்த நிலைமையில சிக்கி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுகிறாரா? நல்ல கவனிங்க. எப்படி வெளிப்படுகிறார்? பலனாய் வெளிப்படுகிறார், திடனாய் வெளிப்படுகிறார், அடைக்கலமாய் வெளிப்படுகிறார், நிழலாய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களுக்கு எப்படியெல்லாம் வெளிப்படணும் நீ நினைக்கிறீங்களோ அந்த விதத்திலே ஆமென் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு அறிவிக்கிற ஜூன் மாதத்திலே கர்த்தர் அப்படியாய் உங்களுக்கு வெளிப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு அப்படியாய் காணப்படுவார். 2 பேர் தான் ஆமேன் சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படியாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவாராக. ஆமேன். ஏழைகளின் பலனே பாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபாதர் பாடிருக்கிறாங்க. ஆமேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே யாருக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லப்பட்ட காரியம் எல்லாமே யாக்கோபு, ஆகார் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். தாவீதை கர்த்தர் சந்திக்கிறார். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல வெல் செட்டில்டாக இருக்கும் போது இல்லை, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகவே கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன காரியம் அடுத்து என்ன அப்படி தெரியாத நிலைமைகளிலே நிச்சயமாகவே நம்மை சந்திக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது 3 காரியங்கள் இருக்குது. அதை வேகமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவானின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவரும், அதே போல் மத்தேயு 4:15 2 வசனத்தையும் வேகமாக வாசிக்கலாம். இருளிலே பிரகாசிக்கிறது, பற்றி கொள்ளவில்லை. மத்தேயு 4:15. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஆமென் வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவர் பிறந்தபோது இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது முதலாவதாக என்ன நடக்கும் தெரியுமா? அந்த இருள் என்கிற அந்த மரண பயம் அல்லது பயம் நம்மை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை 2 முறை ஊழியக்காரங்க இப்போ சொன்னாங்க. கொஞ்ச நேரம் நடத்தினாலும் அந்த வார்த்தையை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார். ஹல்லேலூயா. பயப்படாத, நான் இருக்கிறேன், பயம் நீங்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆகவே முதலாவதாக தேவன் நம்மை சந்திக்கிற போது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது அந்த இருள ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா ஆமென் ஸ்தோத்திரம் விலக்குகிறார். பயம் என்ற அந்த பயம், எல்லாவற்றை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், என்ன நடக்குமோ, என்ன நம்ம பண்ண போகிறோமோ அப்படின்ற பயத்தை ஆண்டவர் முற்றிலுமாய் நம்மை விட்டு நீக்கி போடுவார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் வாசிக்கிறோம். ஆகாரை பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு பயம், எவ்வளோ ஒரு பயம் இருந்திருக்கோம். யோசித்து பாருங்கள், அவங்களுடைய நிலைமையில் ஆமென் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வனாந்திரத்தை தெரிகிறாங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயும் தூரத்திலே போய்
சத்தமிட்டு அழுதாள் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த அம்மாவுடைய அந்த அழுகையை யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துக்கத்துக்கு ஈடே இருக்காது இல்லையா? அடுத்து என்ன நடக்க போகுது தெரியல, பிள்ளையும் சாக போகிறான், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையை தேவன் அவளை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட ஒருவேளை என்ன காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், இந்த காரியம் என்ன ஆகுமோ, இது என்ன பண்ணுமோ அப்படின்னு பயமுறுத்தலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் வருகிறது, எல்லாம் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கும்போது பயம் விலகும். அல்லேலூயா. இருள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆகவே இந்த இருள் அங்கே விலகும்போது ஒரு பெரிய பாதை நமக்கு, ஒரு தெளிவு நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் தாவீது தைரியமாக சொல்கிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு தைரியமாக சொல்கிறார். மரண இருளே வந்தாலும் ஆமென், அந்த பொல்லாப்புக்கு நாம் பயப்படக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் கூட அங்கே வாசிக்கிறோம், அந்த படகு அவங்க படகுல பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த ராத்திரி வேலையில், அந்த ராத்திரினால என்ன ஒரு வேலை, அது இருள் இல்லையா, அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற அந்த வேளையில் ஆண்டவர் அவர்களுக்கு சீஷர்களுக்கு காணப்பட்டார். அதை மாத்திரம் வாசிக்கலாம். 6:48. காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் நடந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல காணப்பட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பாருங்க, அந்த நேரத்தில் சீஷர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காற்று அவர்களுக்கு எதிராக இருக்குதா? என்ன அவங்களுக்கு எதிராக இருக்குது? காற்றே அவர்கள் எதிராக இருக்குது. அது அநேக சமயங்கள் நம்ம இப்படி தான், நம்ம யார் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களே நமக்கு எதிராக நிற்பாங்க. ஆனாலும் கவலைப்பட வேணாம், கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். அந்த கடலை பார்த்து பயந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் அந்த கடலின் மேலே நடந்து அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பயப்படாதீர்கள். கீழே வாசிங்க. பயப்படாதிடன் கொள்ளுங்கள். 50வது வசனம். கலக்கமடைந்தார்கள். திடன் கொள்ளுங்கள், நான் தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய லாங்குவேஜில் சொன்னோன்னா, நான் தான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க. அல்லேலூயா. பெரியவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும், நான் தான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம் அனைவருக்கும் அந்த வார்த்தை தான் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இருக்கிறேன்ல, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்ற விசுவாச அறிக்கை செய்வோம். அல்லேலூயா. அப்புறம் முதலாவதாக தேவன் பயத்தை விலக்கி, இருளை விலக்கி நமக்கு ஒரு பாதையை காண்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக வாசிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அதே போல் ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் கடல் மேல் நடந்தார் அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடல் மேல் நடக்க முடியும் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே நடக்கலை. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். எதற்காக நடந்தார்னா, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நடந்தார். ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வல்லமை காண்பிக்குமே நடக்கலை, நான் அவன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணபடி கர்த்தர் நடந்தார். பேதுரு கூட அப்படிதான். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் மூழ்கி போகும்போது கை தூக்கி எடுத்து, பயப்படாதே, ஏன் நீ சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். நாம் அநேக சமயங்களில் மூழ்கி போகிற சூழ்நிலை வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நன்னோடு கூட இருப்பேன், நீ அக்கினி நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் அநேக சமயங்களிலே நம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி மாத்திரமல்ல, நமக்கு தைரியம் கொடுக்கும்படியாக அந்த சூழ்நிலை கடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அடுத்ததாக சங்கீதம் 114வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கடல் கண்டு விலகி ஓடிற்று. போதுமா. கடல் கண்டு விலகி ஓடிற்று. இது என்ன வாசிக்கிறோம்னா, செங்கடலை பிளந்த அந்த காரியத்தை சங்கீதக்காரர் தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல அந்த பாடலை சங்கீதமாய் அங்கே பாடியிருக்கிறாங்க. அப்போது அங்கே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், கடல் கண்டு எதை கண்டு விலகி போயிற்று?
எதை கண்டு கடல் விலகி போயிடுச்சு? ஜனங்களை பார்த்தா இல்லை. ஆமென். அவர்களுக்கு முன்பாக நிற்கிற கர்த்தர் அவர்களோடு பட்சத்தில் இருக்கிறார் என்பதை பார்த்த கடல் அவர்களை கண்டு விலகி போயிடுச்சு. ஹல்லேலூயா. சமுத்திரம் விலக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் கால் நனையாமல் நடந்தார்களாம். ஆமென். அருமையான ஒரு பாதை கிடைக்கும். இந்த நாளில் கூட சமுத்திரம் போல ஒரு பெரிய தடை, என்ன அடுத்து என்ன நமக்கு நடக்க போகுது, எனக்கு என்ன பாதை, எங்கே நடக்க போகிறோம் அப்படின்னே ஒன்றுமே தெரியாமல் பின்பக்கமோ நெருக்கம் முன்பக்கமோ நெருக்கம், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பார்க்கிற கடல் அது கண்டு விலகி ஓடும். இயேசுவின் நாமத்தினால அந்த சமுத்திரம் விலகும் போது நமக்கு கிளியரான பாதை தெரியும், நம்ம எங்கே போக போகிறோம் தெரியும், நமக்கு நம்மளுடைய டெஸ்டினி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். எனக்கான பாதை என்ன அப்படிங்கிறது ஆமென் கர்த்தர் அந்த இடத்துல இருக்கும்போது, ஆமென் கர்த்தர் சமுத்திரத்தை பிளக்கும் போது நம்முடைய பாதை என்ன அப்படிங்கிறது ஆண்டவர் காட்டுவார். அநேக சமயங்களில் எப்படி போக போறோம் டிசிஷன் எடுக்க முடியாம தவிக்கும் போது ஆண்டவர் சொல்ற கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பாதை காட்டுங்க ராஜா. ஹல்லேலூயா. சமுத்திரத்தை ஒதுக்கி வழி காட்டுகிற தேவன். எவ்வளோ அவருக்கு மலைகள் இல்லையா, எவ்வளோ காரியங்கள் இருக்கு, எவ்வளோ வழி ஷார்ட்டான வழி இருக்குது. ஆனாலும் இந்த இடத்திலே பார்க்கிறோம், ஆமென் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் உணரும் போது சமுத்திரத்தை அதட்டி அப்படின்னு ஒரு இடத்துல வாசிக்கிறோம். அவர் அதட்டுனாராம், ஒழுங்கா நகர்ந்து போ, எங்க ஜனங்கள்லாம் போகணும் இல்லையா. ஹல்லேலூயா. வற்றி போக பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சமுத்திரம் போன்ற தடை நிற்கும் போது கவலைப்படாதீங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கட்டளையிடும் போது அது வற்றி போகும். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய பாதை நமக்கு காட்டப்படும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே வெள்ளம் போல சத்ரு அடும்போது ஆவியானவர் அவருக்கு விரோதமாக. அப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? ஆவியானவர் எங்கே இருக்காரு? ஆமே சோத்திரம், பரவாயில்லையே சோத்திரம். அப்போ நமக்கு உள்ளே இருக்கிறாரு, உள்ளவே நம்ம கூட அப்போ இருந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு சமயத்தில் ரொம்ப நம்மளால் தாழ முடியாமல் வெள்ளம் போல் வந்துட்டு வச்சிங்களேன், உடனே உள்ளேருந்து ஆண்டவர் கொடி ஏற்றிடுவாரான். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் வெட்கப்பட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது யோசித்து பாருங்கள். மோசையோட சம்பவம் எல்லாருக்கும் நீங்கள் தெரிந்தது தான், வீடியோஸில் பார்த்துருக்குறோம். எவ்வளோ ஒரு பெரிய, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், அதுவரை நடந்திராத ஒரு காரியம். ஆமென் ஸ்தோத்திரம். அதில் டபுள் பர்பஸ் இருந்தது. ஜனங்களுக்கு வழியும் உண்டாக்கப்பட்டது, அதே சமயத்தில் சத்துருக்களை அதே சமுத்திரத்திலே தேவன் தள்ளி அவர்களை அழித்து போட்டார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த உண்மையாகவே நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது கடல் கண்டு விலகும், தடைகள் கண்டு விலகும். இயேசுவின் நாமத்தினாலாகவே உங்களுக்கான பாதை தெரிய ஆரம்பிக்கும். சிஸ்டர்கள் கூட பார்த்தீங்கன்னா அங்கே போய்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு கலக்கத்தோடு கூட ஒரு பயத்தோடு போய்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குமோ தெரியல. ஏசப்பா அப்படி நாங்கள் நம்பணுமே, அவரும் வந்தார், அவரும் இப்படி இறந்துட்டாரே அப்படின்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை போகும்போது தேவன் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் காணப்பட்டார் இல்லையா. அவங்களாவே அவங்க கூப்பிடலை, அவர்களுக்கு காணப்பட்டு அவர்களோடு பேசி அவர்களை பலப்படுத்தி அவங்களுக்கு தெளிவுபடுத்தி இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற பாதையை அருமையாய் தேவன் அவர்கள் காண்பிச்சார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் கூட வராரே, ஒருவேளை எந்த காரியங்களை குழப்பத்தோடு கூட பயத்தோடு கூட எப்படி போக போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு காணப்பட்டு ஆமேன் பயத்தை நீக்கி தெளிவு உண்டாக்கி சரியான பாதையிலே கர்த்தர் நம்மை தடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அருமையான ஜான்சன் ஜாய்சம் அவங்களுடைய ஒரு அருமையான பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுடைய காலடி தெரியப்படாமல் போயிட்டு அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க. அப்போ ஆண்டவரே ஒரு கட்ட சூழ்நிலை, சில சமயங்களில் ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார், சில சமயங்களே நம்மால முடியாத சூழ்நிலையிலே ஆண்டவரே நமக்கு முன்பாக வந்து நம்முடைய சத்துருக்களை சிதறடிப்பார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட முதல்ல சொல்லும் கர்த்தர் பயத்தை விலக்குவார், இருளை விலக்குவார். இரண்டாவதாக தடைகளை கர்த்தர் விலக்குவார். மூன்றாவதாக எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 68 அதிகாரம் 1 எடுத்து வாசிக்கலாம். 68:1.
தேவன் எழுந்தருளுவார். ஆமென். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக தேவன் நம்மத்திலே எழுந்தருளும் போது, தேவன் நமக்கு காணப்படும் போது நம்முடைய சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் ஓடியே போயிடுவாங்களாம். ஆமென். சத்துருக்கள்னா உடனே மனுஷங்க நினைக்காதீங்க, நமக்கு சத்துரு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். யாருன்னா சாத்தான். தேவனுக்கு பகைஞனாகிய இருளின் அதிகாரியாகிய சாத்தான் மட்டும்தான் நமக்கு எதிரி. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய சுக வாழ்வுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்தின் ஐக்கியத்துக்கு விரோதமாக, இன்னும் என்னென்ன காரியங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவை ஆமென் தேவன் எழுந்தருளும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கிறோம், மேகம் எழும்பும் போது அப்படின்னு வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? மேகம் எழும்பும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ட்ராவல் பண்ணுவாங்க. யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், மேகம் எழும்பாதிருந்தால் அவங்க கூடாரங்களை போட்டு அங்கே இருப்பாங்க. மேகம் எழும்பும் போது அப்படின்னு வாசிக்கிறோம். ஆகவே தேவன் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எழும்பும் போது நம்முடைய பாதை கர்த்தர் காட்டுவார், சத்துருக்களை சிதறடிப்பார். ஆமென். படகுல கூட நீங்கள் வாசிக்கிறீங்க, அந்த வசனங்கள்லாம் சொல்ல இப்போ நேரம் இல்லை. அங்கே ஆண்டவர் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, தூங்குகிற அவரை எழுப்புறாங்க. எழுப்பும் போது ஆண்டவர் எழுந்தார். எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அல்லேலூயா ஒரு பெரிய தைரியத்தை உண்டாக்கினார். ஆகவே ஸ்தோத்திரம். சகரியால கூட அந்த இப்போ நம்ம வாசித்த வசனத்துக்கு 15ஆம் வசனத்தை வாசிங்கல்ல, 9-15 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவர்களை ரட்சிப்பார் ஒரு வசனம் இருக்கே, காப்பாற்றுவார். ஜனமான மந்தையாகி அவர்களை ரட்சிப்பார். ஆமென். கர்த்தர் நமக்கு காணப்படும் போது ஆமென் கர்த்தர் மந்தையை அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார், காப்பாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கூட விசுவாசத்தோடு எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார், அவர் காணப்படுவார். எந்தெந்த சமயத்தில் நீங்க ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்களோ உங்களுக்கு அவர் காணப்படுவார். ஆமென். அருமையான வசனம் ஒன்று எனக்கு வருகிறது. தாவீது சொல்லுவார் சாலமோன் கிட்ட, என் மகனே நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை கண்டுபிடிக்கலாம். யோசித்து பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க? காலையில் அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை ஆமென் காலையிலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே தேவன் உங்களை சந்திக்கிறார் அந்த வார்த்தையின் வழியாக. அல்லேலூயா. கர்த்தர் தைரியமாய் நம்ம காணப்படுவோம். நம்முடைய எல்லா இருள் மாறும், நம்முடைய எல்லா பயங்கள் மாறும், நம்முடைய எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே இந்த ஜூன் மாதத்திலே மாறும். அல்லேலூயா. நம்முடைய எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, பூமிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய சரீர சுகத்துக்கு விரோதமாக, குடும்பத்தின் ஐக்கியத்துக்கு விரோதமாக, நம்முடைய வரவேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக போராடுகிற சத்துருக்களை கர்த்தர் எழுந்தருளி சிதறடிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே எழுந்து நின்று கர்த்தருக்கு நம்ம இந்த வசனத்தை ஆமென் அப்படியே ஒருமையாக்கி கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்கள் பட்சத்திலே நீர் எழுந்தள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. விசுவாசிங்க. ஆமென். இது மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ரீபால் அதூடாமா ரியாந்தரமலவா இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே எங்களுக்கு பட்சமாய் எழுந்து நிற்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்கள் பட்சத்தில் எழும்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எப்போதும் உம்மோடுதான், உம் வலக்கரம் என்னோடுதான். எப்போதும் உம்மோடுதான், உம் வலக்கரம் என்னோடுதான். என் வாஞ்சையெல்லாம் நீதானே, என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ்தானே. என் வாஞ்சையெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் புகழ்தானே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆயுள் பிரியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை, காருண்யத்தின் கயிறுகளால் கட்டி என்னை இழுத்துக் கொண்டீ. ஆமென். காருண்யத்தின் கயிறுகளால் கட்டி என்னை இழுத்துக் கொண்டீ. உம் பேரன்பினால் தெரிந்து கொண்டே, உம் பேரன்பினால் தெரிந்து கொண்டே, பெரியவனாக்குகிறே, தினம் பெரியவனாக்குகிறே. எப்போதும் உம்மோடுதான், வணக்கரம் என்னோடுதான். இசையா எப்போதும் நம் பட்சத்துல கை தட்டி அறிக்கை பண்ணுவோம். ஆமென். எப்போதும் உம்மோடுதான், உம் வழக்கரம் என்னோடுதான். காருண்யத்தின் கயிறுகளால் கட்டி என்னை இழுத்துக் கொண்டீ. உண்மை தெரிந்து கொண்டே, பெரியவனாக்குகிறே, என்னை பெரியவளாக்குகிறே. எப்போதும் உம்மோடுதான். ஆமென். உம் வழக்கரம் என்னோடுதான். இசையா எப்போதும் கூடவே இருந்து நடத்த போறதுக்காக மரிமலா பலா பலா பலா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இமரா போகடா காபா கோதபா தீனாமா சந்தன வியாக்கடா மலமலபா. நான் படுத்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் எவ்வளவு வேலை செஞ்சாலும் என் பட்சத்தை ஒருத்தர் உண்டு. என்னை விலக மாட்டாரு, என்னை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வெற்றி சிறந்தவரே, எங்கள் ஜீவநதியே பாயட்டும், இப்போ இறங்கட்டும். கோரி கோரி பரிசுத்த ஆவியாக எங்க கூட எப்போதும். ஆமென். ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மீண்டுமாய் ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அந்த நதி வரலாமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து நதி பாயும் போது ஆமென் நல்ல செழிப்பு, பசுமை, ஆமென் பூக்கள், விண்டிகள், காய்கள், கனிகள் நமக்கு அப்பா இருக்கிறதுனால ஜீவ நதியாக நம்மோடு நமக்குள்ளே பாய்ந்து இருக்கிறதுனால கனி கொடுக்கும்படியாய், பசுமையா இருக்கும்படியாய், புஷ்டியா இருக்கும்படியாய் ஜீவ நதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல். அந்த திருப்தி வரைக்குள்ள ஆமென். கோரி கோரி. ஜீவ நதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனே ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர் பேரா இந்த வார்த்தைகளை கேட்கலாம். அல்லேலூயா. நிரப்பி அனுப்பணும் ஆண்டவரே. மெய்யாகவே ஆமென். நீங்க பச்சையில் இருக்கிற ஃபீல் பண்ணி சாட்சி பண்ணணும். அல்லேலூயா. என்ன மகிமையெல்லாம் ஆமென். ஆமென். எங்கள் மத்தியிலே அசிவாடி கொண்டிருக்கிற அப்பா நபோக்கா டக்கா 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 டபா டக்கா டபா டபா. புது கிருபை, புது பலன், புது வல்லமை. ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. ஆஞ்சிக்கிற பிள்ளைங்க மேல இன்னும் ஒரு விஷயம் கிருபை, இன்னும் ஒரு விஷயம், இன்னும் ஒரு விஷயம், இன்னும் ஒரு விஷயம். ஆமென். மேல தட்டி பெருக்கொள்ளுங்களா, பெருக்கொள்ளுங்களா. இந்த அக்கினி, இந்த இயேசு அக்கினி கூடவே அப்பா இருந்து உங்க பட்சமா இருந்து நடத்துற அன்பை நல்ல தெரிஞ்சுக்க போறோம், பார்க்க போறோம், ஃபீல் பண்ண போறோம். நிரப்புங்க.
Fill everybody. Ripalabalabachurabalabakatare. Rikasangona habara. Ripalahambalabakarabalaba. Nimalabalaba. Udabaka diakasan turabalabakkadarabalabalabayya. வாக்கு பண்ண தெய்வமே, வாக்கு மாற மாட்டீங்க ஆண்டவரே. ஐயாகவே எங்க கூட திறந்துங்களே நடத்துவதற்கு பார்க்க போற ஆண்டவரே. கூடவே இருந்து ஒருத்தர் அட்வைஸ் பண்ண பார்க்க போற ஆண்டவரே. கூடவே இருந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண பார்க்க போற ஆண்டவரே. கூடவே இருந்து எங்களை ஆமென் சித்திர இருந்து எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ண பார்க்க போற ஆண்டவரே. மெய்யாகவே கிறிஸ்துவுக்குள் இந்த வசனங்கள் ஆம் என்றும் ஆமென் இந்த வாக்குத்தை ஸ்தோத்திரம் ஐயா. பற்றி கொண்டு ஓடுகிறோம், பிடித்து கொண்டு ஆசையாய் பின் தொடர்கிறோம். நீ கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் மதுரை தாண்டுவோம், சென்னைக்குள் பாய்ந்து போவோம் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. யாகவே இந்த வாக்கத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க, நிறைவேற்றி கொடுப்பீங்க, எல்லாரையும் கவனிக்கிறீங்க, எல்லாரையும் விசாரிக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய குடும்பம் அப்பா இது, நீங்கள் தான்ப்பா தகப்பன். எல்லாரையும் ப்ளஸ் பண்ணி இந்த மந்த் எல்லாம் சாட்சி பெறும்படி என் கூட அப்பா என்னுடைய பஸ்தில் நின்னார், என் பஸ்தில் இருந்தாலும் சொல்லி சாட்சி பெற கற்றுக்கிறத செய்வாராக. அந்த அளவுக்கு நாங்கள் உண்மை எப்போதும் தகப்பனே எப்போதும் ஃபீல் பண்ணுறோம். எல்லா மகிமை கனமெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகல் நடக்கப்படுற உபவாச கூட்டத்தில், அடிமை இழுத்து நடக்கிறதான உபவாச கூட்டத்தில் கற்று இன்னும் பலத்த கிரியை செய்வீராக. செப ஆவி எதங்கி வரட்டும், இப்படியெல்லாம் கூட்டி சேர்த்து ஜெபிக்க வைப்பீராக. நாளைய அதனை புறப்படுங்க, அந்தையை புறப்படுங்க, பலத்த கிரியை செய்யுங்க. புதிய மகிமை நமக்கு செலுத்தி நாங்கள் சிறுநீங்க பிறகு ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அருளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.